தமிழ்நாடு காவல்துறையில் A+ கேட்டகரி முதல் 3 வரிசையில் இருந்த முதல் 3 நபரில் சிவகுமார் இருந்தார். ஆனால் நீங்கள் மதுரையிலேயோ மற்ற ஊர்லேயோ சிவகுமாரை யாருக்குமே தெரியாது, இதுதான் உண்மை. பட் சிவகுமார் இறப்புக்கு பிறகு சிவகுமாரை எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, மற்ற ரவுடிகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, சிவகுமாருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு மாட்டாங்குப்பான் சிவா அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் சண்முக பிள்ளை தோட்டம் சிவா அப்படின்வாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிள்டன் பிரிட்ஜ் அப்படின்றது தான் அதுக்கு பேர். அது வெள்ளக்காரன் காலத்துலேருந்து அப்படியே மருவி அம்பட்டவராதின்னு அந்த பேர் அப்படியே உருவாயிடுச்சு. அவங்க அக்கா, அவங்க குடும்பம், அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த சிட்டி சென்டருக்கு பின்னாடி அந்த பகுதியை சேர்ந்தோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி தான் சிவகுமார். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 10-15 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா முடி இப்படி வச்சுட்டு அந்த இப்பி தலை, அந்த பாகவதர் முடின்னுவாங்களா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த நபர் தான். அப்போது அங்கே சின்ன சின்ன கிரவுண்டு, அல்போன்சா கிரவுண்டு, அங்கே இருக்க நாகேஸ்வரா பார்க், இங்கே எங்கே ஒரு கிரவுண்டில் எதனா தகராறு இருந்தால் கூட ஏய் சிவகுமார் வரோண்டா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு, மயிலாப்பூர் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் இருக்க பசங்களும் வருவாங்க, நடுத்தரமான பசங்களும் வருவாங்க, இங்கேருந்து கொஞ்சம் தரலோக்கலாக இருக்க பசங்களும் வருவாங்க. அப்போ அந்த கிரவுண்டில் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன தகராறு வரும். அப்போ வரும்போது அப்படி வந்த ஒரு நபர். அப்போது இந்த சிவகுமார்ன்ற ஒரு பேரை சொல்லும்போது ஒரே ஒரு பேரை தவிர்க்க முடியாது. சிவகுமாரை தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியாது, ஆனால் ஒரே ஒரு ரவுடியை மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அவர் யாரையுமே எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர யாருமே அட்ரஸ் இல்லை, வீரமணி.